ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 849வது நாமாவளியாக ஓம் சூலதராய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி சூலாயுதத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அந்த சூலாயுதத்தை தரித்து கொண்டு இருக்கார். சிவபெருமான் கையில் வச்சுட்டுருக்க அந்த சூலாயுதத்தை குமார பரமேஸ்வரனும் வச்சுட்டுருக்கார். அதனால்தான் பாமன் சுவாமிகளை குமார பரமேஸ்வரனே சொல்லுவார். அப்போ இறைவன் பரமேஸ்வரனுக்கும் முருகனுக்கும் வேற்றுமை உண்டா அப்படின்னா கிடையாது. அவர் அந்த கருணையால் ஆறு முகத்தோடு வரார் ஒரு காரண காரியத்திற்காக. சிவனுக்கு நிகர் அவர்தான். அப்பேற்பட்ட அந்த இறைவன் கையில் திரிசூலத்தை தாங்கியிருக்கார். இந்த திரிசூலத்தில் 3 சக்திகளும் இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த வேலுடைய தன்மையும் அது மாதிரி தான் இருக்கும். கூர்மையாக இருக்கும், அப்புறம் அகலமாக இருக்கும், அப்புறம் ஆழமாக இருக்கும். அந்த சிவபுராணத்தில் வர்ணிப்பார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு கீழேந்து மேலே வர்ணிப்பார். அப்போ பாதாதி கேச பர்யந்தம் மாதிரி வர்ணிப்பார். அந்த 3 நிலைகள் நம்ம சிவலிங்கத்தை எடுத்துட்டாலும் கீழே பிரம்மபாகம், நடுவில் விஷ்ணு பாகம், மேலே ருத்ரபாகம் சொல்லுவோம். அதனால தான் முருகன் 3 சக்திகளாக காட்சி கொடுப்பார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி வள்ளிநாயகி, கிரியாசக்தி தேவசேனா, முருகன் ஞானசக்தி. அந்த 3 சக்தியினுடைய இலை சூலம் அந்த திரிசூலம். அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் என்ன வேணுமோ இச்சை விருப்பத்தை கொடுத்து அந்த நல்ல விருப்பத்தின் மூலமாக நல்ல செயல்பட செய்து அதன் மூலமாக ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தின் மூலமாக உயிர்கள் எல்லாம் உயர்கதி அடைகிறது. அப்போ அந்த இறைவனுடைய அந்த கருணையால் ஒவ்வொரு உயிர்களும் பல்வேறு விதமான பிறப்புகள் எடுக்குது. அப்போ அந்த பிறப்பின் மூலமாக இன்னும் வினைகளை அதிகப்படுத்துகிறது. அந்த வினையை போக்கக்கூடிய சக்தி இறைவனுடைய ஆயுதங்களால் உண்டு. அதனால்தான் திருப்புகழ் அழகாக சொல்லுவார். இரு வினையின் மதிமயங்கி திரியாதே, எழு நரகில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனை என்றற்கு அருள்வாயே அப்படின்வார். அப்படி இந்த 3 சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த திரிசூலத்தை தரித்து உயிர்களுடைய ஞானத்தை பிரகாசப்படுத்துவதற்கு அந்த விசேஷமாக ஆயுதம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ இது கிடையாது, ஏதோ அழிக்கிற பொருள்னு கிடையாது. ஞானத்தை கொடுத்து எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வஸ்துவாக இந்த இடத்துல பாவிக்கப்படுது. அதை தான் இந்த நாமாவளி சூலாயுதத்தை தரித்து கொண்டு குமார பரமேஸ்வரன் இருக்கார். சிவன் எப்படியெல்லாம் நடன கோலமாக சுவாமியும் நடன கோலத்தில் இருப்பார். பரமேஸ்வரன் சிவலிங்க அருவுருவமாக இருக்காரா. முருகப்பெருமானும் குளஞ்சியப்பர்ன்ற க்ஷேத்திரத்தில் பார்த்தோன்னா பலிபீட்டம் மாதிரி, அதாவது அருவுருவமாக தான் இருப்பார். அங்கே சிவபெருமான் அடியாறுகள்கிட்ட எளிமையாக அருள் புரிவாரா. இவர் முருகனும் அதே மாதிரி நிறைய செஞ்சுருக்கார். அது மாதிரி சிவனுடைய ஆயுதத்தையும் சிவஸ்வரூபமாகவே விளங்கக்கூடியவர் அந்த சூலாயுதத்தை கையில் வச்சுருக்காருன்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சூலதராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.